திரைப்படத்தில் தான் நடித்துவிட்டு மீதி பாக்கி சம்பளம் கேட்ட நடிகை சரோஜா தேவி மற்றும் அவரது அம்மாவை ஒரு பட தயாரிப்பாளர் கடுமையாக தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அதாவது, தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த சரோஜா தேவி தான் நடித்த படத்தில் சம்பளம் தராத ஒரு இயக்குனர் மற்றும் நடிகரிடம் சம்பளம் கேட்டு போன போது அவர் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அது என்னவென்று பார்ப்போமானால், கர்நாடகாவில் பிறந்த சரோஜா தேவி 1955ஆம் ஆண்டு வெளியான மகாதேவி காளிதாஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். நடிப்பில் பெரியதாக ஆர்வம் இல்லை என்றாலும் தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு திரைப்படம் நடிக்க ஒப்புக்கொண்டார் சரோஜா தேவி. இதனால் மகாதேவி காளிதாஸ் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததால் அடுத்து ஒரு படத்தில் மட்டும் நடித்துவிடு என்று அவரது அம்மா கூறியுள்ளார். தன்னுடைய அம்மாவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அடுத்து ஒரு படத்தில் நடித்த சரோஜா தேவி மீண்டும் பெங்களூரு சென்று தனது பள்ளி படிப்பை தொடர முடிவு செய்துள்ளார். அந்த நேரத்தில் தமிழ் இயக்குனரான கே. சுப்பிரமணியம் தான் கன்னடத்தில் இயக்க உள்ள கட்ச தேவயானி என்ற திரைப்படத்தில் சரோஜா தேவி நடிக்க வேண்டும் என்று விருப்பப்பட அம்மாவின் வற்புறுத்தலால் மீண்டும் சினிமாவுக்கு திரும்பிய சரோஜா தேவி அந்த திரைப்படத்தில் நடித்தார். கட்ச தேவயானி என்ற இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் அடுத்தடுத்து சரோஜா தேவிக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது. இதனிடையே 1956ஆம் ஆண்டு வெளியான கோகிலவாணி என்ற திரைப்படத்தில் சரோஜா தேவி முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார். இயக்குனர் S.A. நடராஜன் இயக்கிய இந்த திரைப்படத்தில் அவரே கதாநாயகனாக நடித்திருந்த நிலையில் தாம்பரம் லலிதா என்பவர் கதாநாயகியாக நடித்திருந்தார். P. ராமநாதன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். மருதகாசி, S.T. சுந்தரம் ஆகியோர் இந்த திரைப்படத்திற்கு பாடல்களை எழுதியிருந்தனர். இந்த திரைப்படத்திற்காக நடிகை சரோஜா தேவிக்கு 1000 ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டுள்ளது. அதற்காக முதலில் அட்வான்ஸாக 101 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படம் படுதோல்வியை சந்தித்துள்ளது. இதனால் பெரிய நஷ்டமடைந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான S.A. நடராஜன் அவரும் அவரது நண்பர் விஜயனும் ஒரு ஓட்டல் அறையில் தங்கி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது தமிழ் திரைப்பட வாய்ப்பை தேடி தனது அம்மாவுடன் சென்னை வந்த நடிகை சரோஜா தேவி இயக்குனரும் நடிகருமான S.A. நடராஜன் இருப்பதை பார்த்து அவரிடம் தனது சம்பள பாக்கியை கேட்டுள்ளார். தோல்வியின் விரக்தியில் இருந்த S.A. நடராஜன் சரோஜா தேவி மற்றும் அவரது அம்மாவை தகாத வார்த்தைகளால் திட்டி, உங்களை வைத்து படம் எடுத்ததால் தான் நான் தோல்வியை சந்தித்தேன், இங்கு எதுக்கு வந்தீங்க என்று கடுமையான சொற்களால் திட்டியுள்ளார். தயாரிப்பாளரின் இந்த நடத்தையை பார்த்த நடிகை சரோஜா தேவி மற்றும் அவரது அம்மா இருவரும் நீ நல்லாவே இருக்க மாட்ட என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுள்ளனர். இந்த தகவலை தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் நடிகருமான கலைஞானம் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.